தெரியாத வளர்த்துட்டேன் நடி உன்னை. எங்கேயோ கடல் கடந்து சிங்கப்பூருக்கு போறேன். குழந்தையும் வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு சாம்பார் ரசம் கூட வைக்க தெரியாதடி உனக்கு. மாமியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேம்மா. குழந்தைய நல்லா பாத்துக்க, உங்க வீட்டுக்காரரை பாத்துக்க. உங்க வீட்டுக்காரர் மாதிரி ஒரு தியாக புருஷன் இருக்கவே முடியாது. ஏதோ உள்ளூர்ல இருந்தாலே அதை அடிக்கடி வந்து வந்து பாத்துக்கலாம். எங்கேயோ கடல் கிடந்து நடி போறேன். சித்தி, சிங்கப்பூர் இங்கேருந்து ஜஸ்ட் 3.5 hours. தட்ஸ் ஆல். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அங்க போயிடலாம். தேவையில்லாம அம்மா ராத்திரில இருந்து ஒரே அழுக. இதெல்லாம் பெத்தவளுக்கு தாண்டி தெரியும். உனக்கு என்னடி தெரியும்? அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணுமா ரோஜாத்தி. இத்தனை நாள் உன் மனசு புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன மன்னிச்சுடுறேன். ஏமா அப்படியெல்லாம் சொல்ற? டெய்லி நான் உனக்கு ஃபோன் பண்றேன், கவலைப்படாதம்மா. யா சடு வாங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போது சந்தோஷமா கிளம்பணும். இந்த படம் இத்தனை நாளா என்னோட டேபிள்ல இருந்துச்சு. நான் உனக்கு வேற எதுவுமே கொடுக்கல. இது எப்பவுமே உன் கூட வச்சுக்கோ. சரி, நேரம் ஆச்சு, கிளம்பு. பிரேமிக்கும் நமஸ்காரம் பண்ணடி. முழுக இருந்த குடும்பத்தை கரை சேர்த்தவளே அவதான். இத்தனை நாள் அவன் மனசை புரிஞ்சுக்காமையே இருந்துட்டேன். நான் பண்ணின பாவத்துக்கு கங்கையில எத்தனை தடவை ஸ்நானம் பண்ணினாலும் சரி, எத்தனை கங்கையில ஸ்நானம் பண்ணினாலும் சரி, பாவம் தீராது. சித்தி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. டேக் இட் ஈஸி. அது உன் பெருந்தன்மையை காட்டுது. அக்காவுக்கு நமஸ்காரம் பண்ணிடி. நல்லா இருமா, நல்லா. ஒரு சின்ன அட்வைஸ். பிறந்த வீட்டை என்னைக்குமே மறந்துடாத. அது எப்படிக்கா இந்த வீட்டை மறக்க முடியும்? பிறந்த வீடுன்னா நீ எது சொல்ற? இந்த வீடு தான். தமிழ்நாட்டை சொன்னேன். நானும் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாமா? என்ன? நீயும் கல்யாணம் பண்ணிக்கோக்கா. ஆமாக்கா. யார் தான் அட்வைஸ் பண்றதுன்னே கிடையாதா? உங்க வீட்டுக்காரர் தான் ஹார்ன் அடிக்கிறாரு. நீ புறப்படு. ഹലോ ചേട്ടാ, എന്താ ഒരു വാരമാ ടെന്നീസ് പ്രാക്ടീസിക്കാൻ വരലിയേ? ഇത്ര ഡള്ളായിട്ട് ഇതുവരെ നിങ്ങളെ കണ്ടിട്ടേ ഇല്ലല്ലോ. മുഖത്തിൽ அந்த யூஷுவல் சிரிப்பு கூட இல்ல. வாட் இஸ் வரியிங் யூ? எல்லாம் ஒய்ஃபோட ஹெல்த் தான். நேத்து கூட பிளட் டிரான்ஸ்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். ஷி ரெஃப்யூஸ் டு கம். ஐயோ, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணிங்கிறா. அவளை நினைச்சது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. டோன்ட் லூஸ் ஹார்ட் சிதம்பரம். குருவாயூரப்பன் எல்லாரையும் ரட்சிக்கும், தீர்ச்சியா. நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தான் நாட்டில் ஓட்டிட்டு இருக்கேன். God is great. Right. பாப்போம். சேட்டா, will you pray for me? Sure. தினம் குருவாயூரப்பன் கிட்ட இதே தான் நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். அக்கா, என்ன? உனக்கு ஒரு பிரசன்ட் வந்திருக்கு சிங்கப்பூர் அங்கிள்ட்ட இருந்து. டேபிள் மேல வச்சிருக்கேன். சரி. அன்புள்ள பிரேமி, உனது தொண்டு என்னை நெகிழ வைத்தது. அன்னை தெரசா நினைவுக்கு வந்தது. இந்த நினைவு பரிசு உனது அறையை அலங்கரிக்கட்டும். மாணிக்கம் பிள்ளை.
அந்த மதர் இருந்த இதே டேபிள் மேல இந்த மதர். வணக்கங்க. ஞாபகம் இல்லையா? அர்ச்சனா, ரைட். உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா? உள்ளவா. உட்கார். உன் புருஷனை பார்த்தேன். நீ சந்தோஷமா தானே இருக்க? என்ன சிரிக்கிற? அவர் உங்களை மீட் பண்ண வந்தப்போலாம் நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லையா, விரட்டி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்களாம். அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நத்திங். டார்லிங், ஐ மென்ட் அர்ச்சனா. எனக்கும் அவகிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா இது மட்டும் அவ தெரிஞ்சானும். எஸ், பாஸ் இட் ஆன் டு ஹர். 1, நீயும் நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 2, இந்த குழந்தை எங்களுக்கு பிறந்த குழந்தை. லெட் ஹர் நோ. நம்பர் 3, அந்த சவுக்கடிக்கு அப்புறம் நான் சுத்தமா திருந்துட்டேன். நம்பர் 4, நான் அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நம்பர் 5, மெட்ராஸ்க்கு ஒரு ஹாலிடேக்காக வந்தோம். 6, அவ்வளோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடும் தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 7, உன் பேர் என்னடா கண்ணா? பிரேமி, அதான் பேர். 8, அவ ஹஸ்பண்ட், அதான் அந்த குறுந்தாடி வாலா. லுக்ஸ் வெரி ஹேண்ட்சம் அண்ட் ஸ்மார்ட். என்ன மாதிரி. 9, குட் பை. நம்ம போலாம். நம்பர் 10, அந்த குறுந்தாடி வாலா என்னோட ஹஸ்பண்ட் இல்ல, ஜஸ்ட் a friend. கவிதா, what is all this? Crazy thoughts. போர்ட்ரேட் ஆனா எப்படி இருப்பேன்னு ஒத்திக பார்த்துட்டு இருக்கேன். All silly ideas. வேற நினைப்பே கிடையாது உனக்கு? எல்லாத்தையும் டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன். பிரெட், ஜாம், ஜூஸ். சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன்னு நர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. டெம்பரேச்சர் எடுக்க வந்தா கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறியா? இப்படிதான் நேத்திக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் டியூ. போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். சரின்னு சொல்லி நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு தானே, செவுத்துல பெருசா எழுதிக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் அப்லாம் ஒரே பலமா இருக்கு. ஒரு விஐபியோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங். நான் கொஞ்சமாவது ப்ரெசன்டபிளா இருக்க வேண்டாமா? கவிதா, மறுபடியும் ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. இந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங் என்னன்னு எனக்கும் தெரியும். நீ போகாத ஊருக்கு வழியை தேடுற. இல்லைங்க, போகாத ஊர் இல்லைங்க, அது டெஃபினட்டா போற ஊர் தான். அதுக்கு வழியும் தேடி வச்சுட்டேன். கவிதா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்பலாம். சரி, உன்னை விட்டு தான் பிடிக்கணும். நான் போய்ட்றேன். நீங்க விட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சி போனது விட்டுருக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க ஆண்டி, மம்மி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? யார தேடுற? கிருஷ்ணா பாட்டி வரலையா? அவங்க தான் உங்ககிட்ட இந்த பிரசன்டேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹாய், இப்போ என்ன பண்றது? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே. என்கிட்ட தேங்க்ஸ் சொன்னா கிருஷ்ணா பாட்டிட்ட தேங்க்ஸ் சொன்ன மாதிரி. தேங்க்யூ கிருஷ்ணா பாட்டி. குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க. ஏய், பரவாயில்ல, படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க. ஐயோ, நாள் பூரா படுத்து படுத்து
உடம்பு துரு பிடிச்சி போச்சு. சரி, எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏதோ அர்ஜென்ட்டா பார்க்கணும், இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொன்னீங்க ஃபோன்ல. என்னது? நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம்லாம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. என்ன விஷயம்? பெரிய சத்தியம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எது சொன்னாலும் நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்திக்கிறேன். ம்? சொல்லுங்க. இது ரொம்ப பர்சனல் விஷயம். உங்களை தவிர வேற யார்கிட்டயும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. சுத்தி வளைக்காம நேரடியா மேட்ருக்கு வரதான் எனக்கு பிடிக்கும். என் புருஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க புருஷனை பத்தியா ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லுங்களேன். உங்க புருஷனை பத்தி சொல்லணும்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சுபாவம், மனிதாபிமானம், தாராள மனசு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற அந்த எண்ணம், எஜம், alone in the crowd. அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு ஏன் மாதிரி ஒரு வைஃப் இருக்கிறது கொடுமை இல்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால சொல்றீங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? என்னை விட பெட்டரான வைஃப் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல்? முக்கியமா ஆயுசு குறைச்சல். அதனாலதான் அவரோட எதிர்காலத்தையும் என் பசங்களோட வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு நானே அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? மிஸ்டர் சிதம்பரம் சமாளிச்சிட்டாரா? குழவி கொட்டுற மாதிரி கொட்டி கொட்டி அவர் மனசை பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் சம்மதிச்ச மாதிரி தான். ஆஹா, பொண்ணு யாரும் டிசைட் பண்ணிட்டீங்களா? எங்க 2 பேருக்குமே ரொம்ப வேண்டப்பட்டவ தான். அந்த பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணு கிடைக்க இவரும் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். மிஸ்டர் சிதம்பரத்தை அடையறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு தானே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணு உங்களை மாதிரி இருந்தா இவர் தானே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சுத்தி விளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவரேன்னு இல்ல, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஐடியா இல்ல. Let us leave it at that. பிரேமி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுல சொல்றதுக்கோ கேக்குறதுக்கோ எதுவுமே இல்லைங்க. பிரேமி, அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அது எனக்கும் தெரியும். இட் இஸ் நாட் மேயர் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, இட் இஸ் நாட் மேயர் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி காதல் இல்ல அது. ஃப்ரெண்ட்ஷிப், காதல், இந்த எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டின ஒரு நேசம். அப்படிப்பட்ட உன்னதமான நேசத்துக்கு இன்னொரு பேரு தான் தாம்பத்தியம். என்னோட பார்வையில் நாட் நெசசரி. அது என்னோட பார்வையில. இந்த உன்னதமான நேசம் உன்னதமான தாம்பத்தியமா மாறதுல என்ன தப்பு இருக்கு? கவிதா, பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது, மன்னிக்கணும், எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது. பிளாட்டானிக்னா ஆன்ம நேயம் அப்படின்னு சொல்லலாம். as opposed to sexual love. இனக்கவர்ச்சியினால ஏற்படுற நேயத்திற்கு அப்பாற்பட்டது பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப். அப்பாற்பட்டதுன்னே வச்சுக்குவோம், எதிரானது இல்லையே. ஆண்மை நேயமா இருக்கிறது ஒரு திருமண பந்தமா மாறுது என்ன பாவமா? பாவம் இல்ல,
தூய்மையான அந்த நேசத்தை கொச்சப்படுத்துற உறவு இது. தாம்பத்தியங்கிறது கொச்சையான விஷயமா? அதுவும் புனிதமானது தானே? மேபி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நேசம் இந்த உறவா மாறுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நாள் அடைவுல இப்படி மாறுறது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயமா? இல்ல நடைமுறையில நடக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? சாரி, நடைமுறையில நடக்கலாம். ஆனா ஏன் விஷயத்திலயும் அப்படியே நடக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறது என்ன நியாயம் அது? கவிதா ப்ளீஸ் அழாதீங்க. உங்களை நிச்சயமா சம்மதிக்க முடியும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, உங்க புருஷனுக்கு நல்லது பண்ணணும்னு பாக்குறீங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் நோபல் தாட்ஸ். அந்த எண்ணத்துக்கு நான் தலை வணங்குறேன். இவ்வளோ நாள் நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது கூட ஒருவேளை தெய்வ சங்கல்பம் தானோன்னு தோணுது. பிகாஸ் யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். மன்னிக்கணும், உங்களோட இந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு நான் வருந்துறேன். ஏன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? காரணங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அது தேவையில்லை. தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. ஐ எம் சாரி. பிரேமி, உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். என் குடும்பத்துக்கு மேல கெத்தி வைங்க. கவிதா, என்ன இதெல்லாம்? இப்படிலாம் பேசி என் மனசை சங்கடப்பட வைக்காதீங்க ப்ளீஸ். வேணும்னா நானே அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா இல்லைங்க, அவரு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. கவிதா, நானும் அது விரும்பல. யூ ஆர் தி ரைட் பர்சன். சோ நீங்க தான். திரும்ப திரும்ப நீங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க. இட் இஸ் இம்பாசிபிள்னு திரும்ப திரும்ப நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்க போறேன். பிரேமி, நான் செத்தா என் ஆத்மா சாந்தி அடையணும்னா என் விருப்பத்தை மறக்காதீங்க. நான்சென்ஸ். வாட் இஸ் திஸ் இமோஷனல் பிளாக்மெயில்? எழுந்திருங்க, சொன்னா கேளுங்க. நான் என்னெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருந்த பிரேமி. சில விஷயங்கள் கற்பனையோட நிறுத்திக்கிறதே நல்லது. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா ஐ மே லூஸ் மை டெம்பர். உடம்ப பார்த்துக்கோங்க, நான் வரேன். நான் போயிட்டு வரேன். கிருஷ்ணா பாட்டிக்கிட்ட நீ விசாரிச்சேன்னு சொல்றேன். என்ன? I hate you. I don't like you. I hate you. I don't like you. Niza